கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்பொருள் வாணிபத்துறை பன்முக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. அதன்படி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் முதன்மை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் அடுத்த திருமதி செல்வம் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கினை ஆய்வு மேற்கொண்ட அவர் கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு பின்னர் அதிகாரியிடம் இருப்பு குறித்து கேட்டறிந்தார். மேலும் தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்புடன் பணிகளை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட அவர் மூட்டைகளில் பிடிக்கப்படும் அரிசி சரியான அளவு பிடிக்கிறார்களா உள்ளிட்டவற்றை ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் 30 கிராமத்திற்கு சென்று வந்த நிலை தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகும். அனைத்து பொருட்களும் சீராக உள்ள நிலையில் பருப்பு, பாமாயில் உள்ளிட்டவற்றை தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு மாதம் டெண்டர் என்பதால் சற்று தாமதமானது. அதை முடுக்கிவிடும் நோக்கத்தில் தற்போது சப்ளை எவ்வாறு உள்ளது என்பதை ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்தார். கிடங்குகளிலிருந்து நியாயவிலை கடைகளுக்கு வரும் பொருட்களின் அளவு குறைவாக உள்ளதாக ஊழியர்களின் குற்றச்சாட்டுக்கு கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்த ராதாகிருஷ்ணன், நியாய விலை கடைகளில் பாக்கெட்டில் வழங்கும் முறை சோதனை முறையில் சேலத்தில் தற்போது வழங்கி வருகிறார்கள். ஆனால் பிற பொருட்களை பாக்கெட்டில் வைத்துக் கொடுப்பதற்கு ஜிஎஸ்டி உள்ளிட்ட பிரச்சினைகள் உள்ளது என்றும் இது அனைத்து துறைகளிலும் பேசிதான் பாக்கெட்டில் வழங்கும் முறையை முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் பொருட்கள் குறைபாடுகள் வழங்குவது என்று தொடர் புகார் வந்தார். சிவில் சப்ளை ஏடி நிர்மல் IAS மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அதேபோன்று குறைபாடுகள் கிடங்குகளில் இருக்கலாம், வழங்குவதிலும் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், பெரிய நிர்வாகம் 35,000 நியாய விலை கடைகள், 380 குடோன்கள் உள்ளது. பலது சிறப்பாக நடைபெறுகிறது. ஆனால் 1-2 விஷயங்களுமே சிறிய தவறுகள் நடைபெறுகிறது. அதை நான் மறைக்க விரும்பவில்லை. அதன் மீது நியாயமான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஒன்று தொடர்ந்துங்க கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்பொருள் துறை பன்முக நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு. ஒன்று டிபிசியில் கொள்முதல், இன்னொன்று நியாய விலை கடையில் சப்ளை, கொடவுனில் நம்மளோட பணியாளர்களோடு சேர்ந்து அதற்கான ஏற்பாடுகள், கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவுத்துறை மூலமாக வழங்கக்கூடிய கடன்கள், புதிய கட்டடங்கள், இதை ஆய்வு பண்ண தான் வந்திருக்கோம். ஏற்கனவே நான் இந்த டெல்டா மாவட்டத்தில் சுமார் ஒரு 30 கிராமங்கள் போயிட்டு வந்தேன். இப்போ திருவள்ளூர் போன்ற உட்பகுதிகளுக்கு ஆர்கேபேட் வரை அடிஷ்னல் கோடவுன் கட்டுறோம், அதை பார்க்குறோம். அதே மாதிரி எல்லா சப்ளையும் சீராக இருக்கும்பொழுது பாமாயிலும் ஒரு மாதிரி சீராகிடுது. பருப்பு தேர்தல் நேரத்தில் சற்று ஆர்டர் ஒவ்வொரு மாதம் டெண்டர் அப்படிங்கிறதுனால சற்று தாமதம் ஏற்பட்டது. அதை முடுக்கி விடுறதுக்கும் பார்த்து இங்கே சப்ளை எப்படி இருக்குது, எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு பார்வையிட வந்திருக்கோம். சார், இந்த ரேஷன் கடை பணியாளர்கள் அவங்க குடோன்லேருந்து வர அளவே எங்களுக்கு கம்மியாக வருது அப்படின்னு தொடர்ச்சியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. குடோன்லேருந்து அளவு சரியாக வரலன்னு எவ்வளோ கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, எங்களுக்கு பேக்கிங்காக தரணும் அப்படின்னு. ஸோ அது எப்படி பார்க்கல? அந்த பேக்கிங் சேலத்தில் பரிசார்ந்த முறையில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் சிலது பேக்கில் கொடுக்கும் பொழுது அதில் சில ஜிஎஸ்டி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு கிரே ஏரியா. ஸோ அனைத்து துறையிலும் பேசி தான் அதற்கான முடிவு எடுக்கப்படும். பட் அதே நேரத்தில் இந்த மாதிரி சப்ளை ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி தொடர்ந்து யாராவது தவறு பண்ணாங்க இல்லையா, டிரான்சிட்டில் ஏதாவது பண்ணால் சிவில் சப்ளை சிஐடி நிர்மல் IAS மூலமாக டெஃபினட்டாக அதற்கான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு, அந்த தவறு செய்யக்கூடிய கொடவுனில் இருக்கலாம், இல்லையா சப்ளையில் இருக்கலாம், இல்லையா டிரான்சிட்டில் இருக்கலாம், அந்த மாதிரி தவறுகள் நடந்தால். பட் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, இவ்வளோ பெரிய நிர்வாகம் 35,000 வரைக்கும் நியாய விலை கடைகள், 380 கொடவுன் எல்லாம் நடக்கும்போது பலது நல்லாவும் நடக்கிறதுங்க. இது மாதிரி இவ்வளோ பெரிய இதில் 1 or 2 தவறுகள் நடக்கும்போது அது டெஃபினட்டாக அதை நாங்கள் மறைக்கோ மறுக்கோ செய்யாமல் அதில் நியாயமான நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அவங்க மறைமுகமான குற்றச்சாட்டு வைக்கல, நேரடியாகவே அந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய அந்த இடங்களில் டெஃபினட்டாக ஆய்வு செஞ்சு அந்த மாதிரி அதிகாரிகள் யாராவது அதில் ஈடுபட்டால் அவர்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்க ஸ்டெப் எடுப்போம். ரேஷன் கார்டு, புது ரேஷன் கார்டு கொடுக்க எந்த தேதியிலேருந்து? 2.81 3.1 லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இப்போ 2.24 கோடி ரேஷன் கார்டு இப்போ சர்க்குலேஷனில் இருக்குது. அதை பியூரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்திருக்கோம். தட் இஸ் இறந்தவர்களை ரிமூவ் பண்ணுறது போன்றவர். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த 3.1 லட்சம் 2.8 லட்சம் சரிபார்க்கப்பட்டு இப்போ பிரிண்டிங்கான பர்மிஷன் மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த இந்த மாத இறுதிக்குள்ளோ மேக்ஸிமம் ஒரு 6 வாரத்துக்குள் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யணும். எல்லாராலையுமே கைவிடப்பட்டு தனிமையில், அதாவது ஒரு சிங்கிள் மெம்பருக்கு ரேஷன் கார்டு அரசு கொடுக்கறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு, தவறான குற்றச்சாட்டுக்கு அந்த புள்ளி வரும் சொன்னீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏஐ கார்டுலேயே சுமார் ஒரு 90,000 பேர் சிங்கிள் மெம்பர் கார்டு இருக்குது. அதே மாதிரி எனக்கு இமீடியட்டாக கையில் ஞாபகம் இல்லை, பட் ப்ரியாரிட்டி கார்டுலேயும் 10 லட்சத்துக்கு மேலே சிங்கிள் மெம்பர் கார்டு இருக்குது. டெஃபினட்டாக
டெஃபினட்டாக நம்ம சிங்கிள் மெம்பர் கார்டுக்கு எப்படி அதை ஒன்றா சீர் செய்து அவர்களுக்கு இந்த மாதிரி கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மூலமாக சரி செய்ய முடியும்னு நடவடிக்கை எடுப்போம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தாலுக் வாய்ஸாக தாலுக் சப்ளை ஆஃபீஸர் போட்டிருக்கீங்க. இதில் வருவாய்த்துறையும் காவல்துறையும் இணைஞ்சு தான் வந்து வாகன சோதனை ஈடுபட்டு அரிசி பிடிக்கணும். ஆனால் வருவாய்த்துறைக்கு வந்து காவல்துறை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க எந்த டைம் கூட வர மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, இது எல்லாமே ஒரு சிங்கிள் அரசுங்க. நிர்மல் ஐபிஎஸ் தான் இப்போ ஐஜியாக இன்சார்ஜாக இருக்கார். ஏன் வருவாய்த்துறை, காவல்துறை, உணவு வழங்கல் துறை மட்டுமல்லாமல் ரெகுலர் ஃபீல்டில் இருக்கிற காவல்துறையும் அதுக்கு நமக்கு உதவி பண்ணுங்க. அண்டு நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க, இங்கே பர்டிகுலர்லி திருவள்ளூரில் நமக்கு இந்த ட்ரெயின் மூலமாக தான் நிறைய சேலஞ்ச் வருது. டக்குன்னு அந்த யானை வண்டியில் அங்கே கொண்டு வராங்க. ஸோ இது நிறைய கட்டுக்குள் வந்துள்ளது. டெஃபினட்டாக நீங்கள் சொல்ல கருத்தை அதிகாரிகள் மத்தியில் சரி இன்னும் இணக்கமாக செயல்படுறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. சார், நீங்கள் எல்லா துறையிலுமே சிறப்பாக செயல்பட்டுருக்கீங்க. இந்த உணவு பாதுகாப்பு துறையில் வந்ததுக்கப்புறம் மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் சீர் பண்ணுறாங்க, குறை எல்லாமே அதாவது ஏற்கனவே கம்மியாக போட்டதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஒன்று, நான் ஃபஸ்ட்டு மாண்பு முதலமைச்சர் அப்புறம் கவர்மெண்ட் தான் எங்களை போஸ்டிங்ஸ் போடுறாங்க. நாங்கள் எந்த துறையில் இருந்தாலும் என்னோடய பர்சனல் ரிக்வெஸ்ட் எங்கள் அதிகாரிகளுக்கு களப்பணி ஆற்றுங்க. நம்ம டேபிளில் வரக்கூடிய கணக்கு ஒட்டுமொத்த மாநிலத்தில் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் கடைக்கோடியில் இருக்கிற ரேஷன் கடையில் இருக்கா? அதே மாதிரி குவாலிட்டி எல்லா இடத்துலையும் சப்போஸ் நல்ல குவாலிட்டி வராமல் ஒன்று இறக்கிட்டாங்க, அந்த பையன் அவங்க தைரியமாக ஒரு குடும்பமாக நினச்சி பயப்படாமல் திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். அதிகாரிகளுக்கு அந்த களப்பணியிருக்க அதிகாரிகள் ஒரு மேலதிகாரி வந்துட்டார் அவருக்கு கரெக்டாக தான் சொல்லணுங்கிறது இல்லாமல் களையணும். அதற்கு தான் முதலமைச்சரும் இவ்வளோ களப்பணி ஆற்றணும்னு சொல்கிறாங்க. அது நாங்கள் மட்டும் அல்லாமல் இவர்களுக்கும் தனி இலக்கு கொடுத்துருக்கோம், இந்தந்த இலக்கு. அதே மாதிரி சில குற்றச்சாட்டுகள் என்ன வரும்னா டேபிள்லேயே அதை கணக்கு போட்டு நம்ம ஆய்வு பண்ண மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். டெஃபினட்டாக மக்கள் எதிர்பார்க்கணுங்க. மாண்பு முதலமைச்சர் மற்றும் எங்கள் 2 துறை அமைச்சர்களும் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் டீம் ஒர்க்காக பண்ணுவோம். டெஃபினட்டாக சில இஷ்யூஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டோம் தான், அதையும் களையிறதுக்கு நடவடிக்கை.